அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்றாலும் அவர் ஜனவரியில்தான் ஆட்சி அமைக்க முடியும். அதுவரை ஜோ பைடனுடைய காபந்து அரசுதான் அங்கே இருக்கும். அவர்களால் எந்த ஒரு நடவடிக்கையையும் அதிரடி நடவடிக்கையையும் எடுக்க முடியாது என்பதால் வடகொரியா மற்றும் ரஷ்ய துருப்புக்கள் இணைந்து உக்ரைன் ஊடுருவியுள்ள குர்ஸ்க் பகுதியில் பலத்த தாக்குதலை தொடங்கியிருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடுமையான சண்டை இருதரப்பிலும் தொடர்வதாகவும், தொடர்ந்து ரஷ்யா தன்னுடைய வான்வெளி தாக்குதல்கள், ராக்கெட் லான்ச்சர்கள் மற்றும் ட்ரோன் அட்டாக்குகளை மழை போல பொழிவதாகவும், உக்ரைனுடைய துருப்புக்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் திணறி வருவதாகவும் செய்திகள் கூறுகின்றன.